இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே யாரும் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. ஆடு மாடு கோழி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. முதல்ல உப்பு கிடைக்காது ஃபஸ்ட்டு. அதனால் உப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு மாமிசத்தை சாப்பிட்றது உங்களுக்கு ஆசையாகவே இருக்காது. உப்பு இல்லாத மாமிசத்தை நீங்கள் ஆட்டு இறைச்சி நல்லா வேக வச்சு தண்ணியில் வேக வச்சு உங்களால் சாப்பிட முடியுமா? சுட்டு சாப்பிட முடியுமா? சுட்டாலும் அது சரியாக வேகாது. நல்லா வேக வைக்கணும். சுட்டால் அது பச்சையாக தான் இருக்கும். அப்படி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அப்புறம் அதை சாப்பிட முடியாது. அதில் பெரிய சுவையும் இருக்காது. சுவை இல்லாத மாமிசத்தை உப்பு போடாமல் யாருமே ஆர்வமாக இருக்க மாட்டாங்க. அதை சாப்பிட்டே ஆகணும் அந்த அளவுக்கு. இப்போ உப்பு போட்டு சாப்பிட்றனால தான் அது நம்மளை அடிமைப்படுத்துது. உப்பு போட்டு சமைக்கிற அத்தனை உணவுகளும் நம்மளை அடிமைப்படுத்துது. எந்த உணவாக இருந்தாலும் உப்பு போடலன்னா அதை நம்ம கிட்டே போக மாட்டோம். ஒரு சாம்பாரோ சரி, பிரியாணியாக சரி, எதாக இருக்கட்டும், உப்பு போடலன்னா அந்த உணவை நம்ம தொடவே மாட்டோம். அப்படி தானே? அப்படி இருக்கும்போது மாமிசத்தை ஏன் இயற்கையோடு இணைந்து வாழ்கிற மக்கள் சாப்பிட மாட்டாங்க? அந்தளவுக்கு அவங்க ரொம்ப உத்தமர்களா அப்படி இப்படின்னு கேட்டாக்கா, அவங்களுக்கு கொஞ்சம் மனிதத்தன்மை அதிகமாக இருக்கும். இன்னும் உப்பு என்பது அவர்களுக்கு கிடைக்காது. வியாபாரம் விற்பனை இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் கிடையாது. கடற்கரையில் உற்பத்தி செய்யப்படுகிற உப்பை அந்த மக்கள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அவங்களுக்கு கிடைக்காது. அதை யாரும் உண்டு அவங்களுக்கு விற்க போகிறதில்ல. விற்றாலும் அதுக்கு மதிப்பாக பணத்தை கொடுக்க போகிறதும் இல்லை. பணம் என்பது நடைமுறை இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க உப்புங்கிறது அவங்களுக்கு கிடைக்காதனால அவங்க இறைச்சியை சாப்பிட்றதுல அவங்களுக்கு ஆர்வம்லாம் இருக்காது. வெறும் அது சவுக்கு சவுக்குன்னு சுவையே இல்லாத அந்த கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி இதெல்லாம் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? சுவையே இருக்காது, உப்பே இருக்காதுமா. உப்பு போட்டு மசாலா போட்டு மணக்க சாப்பிட்டா தான் அது நம்மளை அடிமைப்படுத்தும். அப்படி மாமிச உணவுன்னா நமக்கு நாக்க தொங்க போட்டு வெறி பிடிச்சி போய் அதுக்கு அலையும். ஆனால் உப்பே போடலைன்னா சப்புன்னு இருக்கும். அதை வயிற்ற நிரப்புறதுக்காக தான் நம்ம அதை சாப்பிட்றோங்கிற உணர்வு. வயிற்ற நிரப்புறதுக்காக ஒரு வேளை ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொல்லுவாங்களா யாராவது? அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்குது. அது சுவையாக இருக்குது. சரி, சுவையை காரணம் காட்டி நீங்கள் ஆடு மாடுகளை அடித்து கொள்கிறீங்க அப்படின்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. சரி, சுவைக்காக அடித்து கொள்கிறாங்கப்பா. சுவையே இல்லை, அதுக்காக ஒரு மாட்டை அடித்து கொண்டீங்களாப்பா? இதுக்காகவாப்பா ஒரு மாட்டை அடித்து கொண்டீங்க? இதுக்காகவாப்பா ஒரு ஆட்டை அடித்து கொண்டீங்க? இதுக்காகவாப்பா அந்த ஒரு சேவல் அழகாக இருந்தது அந்த சேவலை அடித்து கொண்டீங்க? கழுத்தை திருகி அந்த உப்பே போடாத அந்த கோழி இறைச்சி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துறீங்களா? சப்புன்னு இருக்கும். வாந்தி வந்துடும். ஒரு இளவு இருக்குது, அதில் சுவையே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க இறைச்சி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு. அது ஒரு காரணம். இன்னொன்று, ஒரு மனிதத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு உணர்வுகளை புரிஞ்சுப்பாங்க. ஒரு கோழிக்கு ஒரு உணர்வு இருக்குது. அது மாதிரி ஒரு மாட்டுக்கும் ஒரு உணர்வு இருக்குது. ஒரு ஆட்டுக்கும் ஒரு உணர்வு இருக்குது. அது குழந்த மாதிரி, ஒரு ஆட்டு குட்டி இருக்குல்ல, அது குழந்தையா இருக்கும்போது எப்படி குழந்த மாதிரி துள்ளி குச்சி அப்படி செல்லமாக நடக்கிற அந்த இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும்ல. ஆனால் அதை அப்படி தான் ஒரு ஆட்டையும் பார்க்கணும். ஒரு ஆட்டுக்குட்டி ஆடை அப்படி தான் பார்க்கணும். அது செல்லமாக நடக்கிறது, நம்மக்கிட்ட பாசமாக இருக்கிறது, தலையை நம்மக்கிட்ட தேய்ச்சி கொடுக்கறது. அப்படி தான் நம்ம அதை வளர்த்துருப்போம். அதை போயிட்டு ஒரு நாள் போயிட்டு கொல்கிறோம் அப்படின்னா யாருக்கு தான் மனசு வரும்? பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு அதை போய் யாராவது கொல்லுவாங்களா? அப்படி கொன்னாலும் அந்த இறைச்சி உப்பே போடாத அந்த இறைச்சி சுவையாகவும் இருக்காது. அதனால் முதல்ல உயிர்களை பார்க்கும்போது அதோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். ஏன் மாமிசம் சாப்பிட்றாங்கன்னா, மனித உயிர்களின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது கிடையாது. எப்படின்னா, இப்போ பெண்களோட உணர்வுகளை ஆண்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை, ஆண்களுடைய உணர்வுகளை பெண்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை, அடிமைப்படுத்துகிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தேவை அடிமையாக இருக்கணும். நமக்கு சொன்னால் செய்கிற வேலையை செய்யணும். அதுதான் நோக்கமே தவிர மற்றபடி அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். உணர்வை புரிஞ்சிக்கும் போது தான் அன்பு என்பது அங்கே வருது. சமத்துவம் என்பதே அங்கே அவசியமாக இருக்குது. உணர்வுகளை புரிஞ்சிக்கும் போது தான், புரிஞ்சிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும்போது தான் உங்களுக்கு சமத்துவம்லாம் அங்கே வருது. அது மாதிரி பிற உயிரினங்களை புரிஞ்சுக்கணும். மனித உயிர்களே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால தான் இந்த மாமிச உணவு ஏன் உண்ணுகிற அந்த உணர்வு ஏற்படுதுன்னா, இப்போ ஒரு அப்பா அம்மா பிள்ளை வளர்க்குறாங்கன்னா அடித்து தான் வளர்க்கணும். ரொம்ப செல்லம் கொடுக்கக்கூடாது, அன்பு செலுத்தக்கூடாது. அப்புறம் நம்ம மேலே ஏறி உட்காந்து பிற்காலத்தில் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கடந்த காலங்களில் பிள்ளைகளை அடித்து அவமானப்படுத்தியே வளர்ப்பாங்க. அதுக்கே அவங்கள பழக்கப்படுத்திடுவாங்க. இது கடந்த காலத்தில் நடந்த நடைமுறைகள். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு புரிந்து கொள்ள முடியாது. அப்புறம் பெண்களை அடிமைப்படுத்துகிறேன், நீ வேலை வீட்டிலே இரு, ஒரு சுதந்திரமாக வாழணுங்கிற உணர்வு ஆண்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதானே பெண்களுக்கு இருக்கும். அப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போகாத, அங்கே ஆண் நிமிந்து பேசாத, இப்போ அங்கே எதுக்கு சிரித்து பேசுகிற, எதுக்கு சத்தம் போட்டு சிரிக்கிற, அடக்க ஒடுக்கமானடா அப்படின்னு சொல்லிட்டு வயசுக்கு வந்துட்டேன், இன்னும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அங்கே என்ன பேச்சு இங்கேன்னு அவ்வளோ அடிமைப்படுத்துனாங்க. உணர்வு கூட புரிஞ்சிக்கவே தெரிலன்னு தான் அர்த்தம்.
மனித உடல் உணர்வு, உனக்கு என்ன உணர்வு இருக்கோ, உனக்கு எப்படி உன்னுடைய உணர்வுகளே உனக்கு புரிஞ்சுக்க தெரில, அப்போ எப்படி இன்னொரு உடல் உணர்வுகளை புரிஞ்சுப்பேன்? அப்போ பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியும். அப்போது பரஸ்பரம் அப்போ பெண்களுக்கும் ஒரு குழப்பம் வந்துடும் தங்களுடைய உடல் உணர்வுகளை பற்றி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஆண்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்காமல் நடப்பாங்க. இப்போ என்ன ஆகும், 2 பேரும் அடிச்சுப்பாங்க. ஏன்னா பெண்களுடைய உணர்வுகளை ஆண்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஆண்களுடைய உணர்வுகளை பெண்களால் புரிஞ்சிக்க முடியல. அப்போ என்ன ஆகுனா, ஆண்களும் பெண்களும் அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. இதுதான் வன்முறைக்கே காரணம். புரிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழலை. புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான ஒரு வாழ்க்கையே இருக்குது. சமத்துவம், அன்பு, பாசம், மென்மையாக வாழணும். நீ வன்முறையை வச்சுக்கிட்டு ஒருத்தரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? வன்முறையை அங்கே முன் வைக்கும்போது ஆணும் பெண்ணும் எப்படி புரிஞ்சுப்போன்னா, நீ ஆம்பளைங்கிட்ட பேர் சொல்லி கூப்பிடாத, வாங்க போங்கன்னு சொல்லு, ஏக்காரன் ஒன்று பேர் சொல்லி கூப்பிடாத, இப்போ புல்லானாலும் புருஷன், அவன் குடிச்சிட்டு வந்தாலும் அடிப்பான் உதைப்பான் வாங்கிக்கோ, இந்த மாதிரி தான் புரிஞ்சிக்க வேண்டிய. அப்போ தான் இதுதான் ஆண்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வழியாக மாறிடுது. ஆண்களை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஆண்கள்கிட்ட நிமிர்ந்து பேசாத, பார்த்து பேசாத, சிரித்து பேசாத, அடக்கொடுக்க மாறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரியான புரிதலாக மாறிடுது. தவறான புரிதலாக அதுதான் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அப்படி தான் ஒரு ஆணை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அப்படிங்கிற மாதிரி, அப்படிப்பட்ட பெண்களை தான் ஆண் புரிஞ்சுக்குவான் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இப்படி தவறுதலாகவே புரிந்து கொண்டதால் தான் இந்த மனித உடலில் மனித உயிர்களுக்கு உயிர்களோட மதிப்பு தெரில. அவங்க அந்த உயிர்களோட வேல்யூ தெரில, அன்புங்கிறது என்னன்னு தெரில. அதனால தான் மாமிசம் சாப்பிட்டதுக்கே அதான் காரணம். மாமிசத்தை சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு ஏன் வெறி வருதுன்னா, உயிர்களை புரிஞ்சிக்கவே இல்லை, அவங்க சரியாக புரிஞ்சிக்கல, தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு பொருள், அவ்வளோதான். நீ அடிமையாக, அது ஒரு அடிமை பொருள், அவ்வளோதான். அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. அடிமைப்படுத்தலன்னு, அதாவது அடிமையாக இல்லைன்னா அடிக்கணும், என்ன வேணாலும் பண்ணணும். அப்போ தான் அடிமையாகிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அடித்து அவமானப்படுத்தி அடித்து அடிமையாக்கிடணும். அப்போது ஒரு புரிதல் அங்கே வரும். அந்த அடிக்கு பயந்து, வன்முறைக்கு பயந்து அவங்க ஒரு புரிதலுக்கு உள்ளாவாங்க. அப்போ தான் இந்த போரெல்லாம் அதனால தான் நடக்குது. அவ்வளோ கத்தி சண்டை, கழுத்தை வெட்டுறது, கழுத்தை அறுக்கிறது, வயிற்றில் குத்துறது, குடல் வெளியே வந்துடுறது. ஒரு போர்க்கள காட்சி எவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். கை கால் போயிடும், கால் துண்டாயிடும், ஒரு கொடூரமாக இருக்கும். ஒரு போர் அன்றைக்கி நடந்து முடிஞ்சதுன்னா அதில் வெற்றி பெற்றோம், அதையும் தாண்டி அவங்க வெற்றி பெற்றோன்னு சந்தோஷப்படுறாங்க பாருங்கள். அங்கே அவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஒரு போர் நடந்து முடிஞ்சதுனாக்கா, எதிரி ஒரு நாடு தோற்று போச்சுன்னா அந்த நாட்டு இராணுவ வீரர்களோட நிலைமை என்ன ஆகும் பாருங்கள். அவங்கள வீட்டில் எடுத்துகிட்டு எப்படி சிகிச்சை செய்வாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். ஆனால் அந்த போரிடுற நடைமுறை அவ்வளோ காலமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு உணர்வுகளை புரிஞ்சிக்க தெரியல. பாவம், அது எவ்வளோ பெரிய பாவம், கொடூரம். ஆனால் அதையும் தாண்டி அவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு உடல் உணர்வுகளை புரிஞ்சிக்கல. அதனால தான் அவங்க மாமிசம் சாப்பிட்டாங்க. நீங்கள் உடல் உணர்வுகள் இருக்குல்ல, வலிக்கும், எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. வாழ்க்கைங்கிறது அபூர்வமானது, அது அரிதாக கிடைக்கக்கூடியது. வாழ்நாள் முழுதும் வாழணும், உயிரோடு வாழணும், உடலில் எந்த காயமும் நோய்களும் ஏற்படாமல், உடல் ஊனம் எதுவும் ஏற்படாமல் பாதுகாப்பாக வாழணும். அந்த வலிங்கிறது ஒரு கொடுமையானது, துன்பம் என்பது அது ரொம்ப கொடுமையான துன்பம் நிறைந்தது அப்படிங்கிற அந்த புரிதலே இல்லாமல் வலியை நோக்கி போய்கிட்டு இருந்தான். நீ சும்மா இருந்தாலும் எதிர்த்த நாட்டுக்காரன் விட மாட்டான், உன்னை சீண்டுவான், அப்போ அடிப்பான், குத்துவான். அப்போ நீ உன் ஆக எல்லாருக்குமே அந்த புரிதல் வரணும். நான் மட்டும் எனக்கு தெரியுது, ஆனால் அவன் என்னை அடிக்கிறானே, நான் சும்மா இருந்தாலும் என்னை அடிக்கிறானே, குத்துறானே, அடிமைப்படுத்துகிறானே, வீட்டில் உள்ளவங்களை சித்திரப்படுத்து. அப்போங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு திணிப்பாகவும் மாறுது. வன்முறை என்பது உடல் உணர்வுகளை நீ புரிஞ்சிக்காத, நீ நேசிக்கவும் விட மாட்டேன், அமைதியாக யாரையும் நான் வாழ விட மாட்டேன். அதனால தான் அந்த உயிர்கள் மீது ஒரு வெறுப்பு, மனித உயிர்கள் மேலே ஒரு வெறுப்பு, கொலைவெறி, மனித உயிர்கள் மேலே ஒரு கொலைவெறி. இவனு சும்மா கிடையாது, இந்த மனித உயிர்கள் அவ்வளோ ஈஸி கிடையாது, இவன் சும்மா கிடையாது, நம்மளை கொன்றுவானுங்க, ஈவிரக்கம் இல்லாத ஒரு மிருக உணர்ச்சி உடையவர்கள். அப்படிங்கும்போது ஒரு மனித உயிர்களுக்கு மேலே மனித உயிர்கள் அனைவருக்குமே ஒரு கொலைவெறி ஏற்படுது. அப்போ தான் இந்த மாமிசத்தெல்லாம் திங்கிற உணர்வு வருது. அந்த உணர்ச்சி தான் மனித உயிர்களையே நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அப்படி இருக்கும்போது பிற உயிர்களையே நம்ம புரிஞ்சுப்போம். மனித உயிர்களே நம்மளை குத்துறாங்க, வெட்டுறாங்க, கொல்றாங்க. அப்படிங்கும்போது பிற உயிர்களை பற்றி நாம ஏன் கவலைப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைவெறியில் தான் சரி அந்த கொலைவெறியை அதிகவரப்படுத்தணும். ஏன்னா மனித உயிர்கிட்ட நம்மளை பாதுகாத்துக்கணும். ஏன்னா போருங்கிற நடைமுறையில் அப்புறம் கலவரம், சண்டை, அதன் மூலம் நமக்கு எப்போதும் மரண ஆபத்து இருக்குது.
மற்றவங்க நம்மளை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நாம் நம்முடைய கொலைவெறியை அதிகப்படுத்தணும். அப்போ தான் நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதுதான் வீரம். நம்மை கொல்ல வருகிற பிற நாட்டு மக்கள் அல்லது பிற நாட்டு போர் வீரர்கள், பக்கத்து தெருவில் உள்ளவங்க, அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க, இப்படி யார் வேணாலும் உடல் வலிமையாக இருக்கிறவங்க நம்மளை அடித்து வீழ்த்துவாங்க. அந்த ஆபத்து இருந்து யார் உடல் வலிமையாக இருக்காங்களோ அவங்க தான் இங்கே வந்து வீரம் உடையவர்கள். அவங்களுக்கு பயந்து எவ்வளோ நீ அறிவு இருந்தாலும் உனக்கு மதிப்பு கிடையாது. உடல் யார்கிட்ட வலிமை இருக்கோ அவங்க தான் வந்து அந்த பகுதியை ஆட்சி பண்ணுவாங்க, அதிகாரம் செலுத்துவாங்க, ஆதிக்கமும் செலுத்துவாங்க. அதனால் அவங்களுக்கு அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அப்போ நீ ஒன்றை பாதுகாத்துக்கணுன்னா நீ உனக்கு கொலை உணர்ச்சி அதிகப்படுத்து, வீரத்தை அதிகப்படுத்து. அதுக்காக நீ மாமிசம் இப்படி தான் மாமிசம் சாப்பிட்றதுக்கான நிர்பந்தமே நமக்கு வந்தது. நாளைக்கு இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இப்போ வர பசங்களே பார்த்திங்கன்னா ஒருத்தர் நல்லா நேசிக்க தெரியுது. அவங்களுக்கு காதல்கிறது அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. காதல் என்பது அந்த அளவுக்கு முக்கியமானது, அன்பு என்பது அந்த அளவுக்கு முக்கியமானது. இப்போ அன்புக்காக ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டைமில் இன்னொரு மாற்றமும் அதுக்கு இணையான அது மாதிரி தான் இப்போ வந்து பிற உயிரினங்களையும் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆட்டை எப்படி நேசிக்கிறது, நாயை எப்படி நேசிக்கிறது. நீங்கள் சோசியல் மீடியாவிலலாம் பார்ப்பீங்க, நாய்கள் எவ்வளோ அன்பாக இருக்குது, ஒரு பாசமாக இருக்குது, அது நம்மளை மாதிரியே கோச்சிக்குது, நம்மளை மாதிரியே வந்து நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு ஆசைப்படுது. அது மாதிரி எல்லா உயிரினமே நம்மக்கிட்ட பழகுது. ஒரு சிங்கம் கூட நம்மளை கட்டி பிடிச்சிக்குது, அதை வளர்க்குறவரை நல்லா கட்டி பிடிச்சி கொஞ்சுது. அந்த மாதிரியான இப்போ தான் புரியுது. இப்போ தான் நம்ம வந்து இப்போ நாய்களையோ மாடுகளையோ ஆடுகளையோ புரிஞ்சுக்கிறோன்ட்டு இல்லை, நம்ம இப்போ தான் மனித உயிர்களே புரிஞ்சுக்கிறோம். அப்போ அதே டைமில் தான் என்ன நடக்குதுன்னா பிற உயிர்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி தான் நாய் இருந்துச்சு. யாரும் வந்து நாய் நண்டியோட வாலாட்டம், சோறு போடுவாங்க, தெருவில் வச்சு சோறு போடுவாங்க, அப்புறம் அது அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கிட்ட இவ்வளோ உணர்ச்சிகள் இருக்கா, இவ்வளோ பாசம் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதோட நன்றி உணர்ச்சி இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கா. முன்னாடி வாலாட்டம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். அப்புறம் வெறி பிடிச்சின்னா கடிக்கும், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி பார்த்தாக்கா அது இவ்வளோ பாசமாக இருக்குது, இவ்வளோ பொசசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து நம்ம இன்னும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். பிற உயிரினங்களை இன்னும் அப்போ அந்த அளவுக்கு தான் முன்னாடி நாம் மனித உயிர்களை ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி மனித உயிர்களை இன்னும் அதுக்கு அதிகமாகவே புரிஞ்சுக்கிறோம். மனுஷங்க கூட எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் புரிஞ்சுக்கிறோம். ஆக இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ மாமிச உணவு உண்பது ஒரு கேள்விக்குறியாக அது மாறும். மாமிசம் உண்பதுக்கு அதுக்கு அந்த புரிதல் தான் பிற உயிரினங்களை நாம் புரிஞ்சுக்கிறோம், நம்மளையே நாம் புரிஞ்சுக்கிறோம். அந்த புரிதல் தான் மாமிச உணவு உண்பதற்கு தடையாக மாறப்போகிறது. இப்போ இது நாளைக்கு இனிமேல் வர பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அவங்க லவ்னா அன்புன்னா அவ்வளோ உயிரை விடுவாங்க. அன்பு தான் அவங்களுக்கு பிரதானமே. அதுக்கு தடையாக இருக்கிற எதையுமே அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. நீ படிடா, இன்ஜினியரிங் படிடா, நீ டாக்டருக்கு படிடா, காதல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி சொல்கிறவங்கள வந்து அவன் முட்டாளாக தான் பார்ப்பான். ஏன்னா அதெல்லாம் பருவத்தோடு அனுபவிக்க வேண்டிய ஒரு இது. காதல் நீ வந்து அந்தந்த வயசில் தான் நீ காதலிக்கணும், அந்தந்த வயசில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அது வந்து தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது. அதனால் வந்து அது வந்து எப்படின்னா தள்ளி போடுறோம் அப்படின்னா அது முதியோர் கல்வி மாதிரி தான். ஒரு 60 வயசில் எழுத படிக்க கற்றுக்கிற மாதிரி தான். அதனால் வந்து அந்தந்த வயசில் 18 வயசில் காதல், 16 வயசில் காதல்னால் அந்தந்த வயசோடு அனுபவித்து அதை கடந்து போகணும். ஒரு 16 வயசில் ஒரு ஆர்வம் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும். அந்த ஆர்வத்தோடையே நீ அதை அனுபவிக்க பழகணும். 30 வயசில் அந்த ஆர்வம் நம்ம அதை அனுபவிக்கலைன்னா கூட 30 வயசில் எந்த தொடர்பும் இல்லாமல், பெண் தொடர்பு ஆண் தொடர்பு எதுவுமே இல்லாமல் காதலிக்காமல் 30 வயசில் நல்ல வேலை கிடச்சி கல்யாணம் பண்ணால் கூட நமக்கு அந்த ஆர்வம் வராது. ஒரு 16 வயசில் இருக்கிற ஆர்வம் வராது. அந்த ஆர்வம் இருக்குல்ல, 16 வயசில், 18 வயசில், 20 வயசில் அந்த ஆர்வத்தோடு அந்த விஷயத்தை அனுபவிக்கணும். அந்த காம உணர்ச்சி அனுபவிக்கணும், அந்த காதலை தேடணும், அந்த அன்பை தேடணும். ரொம்ப அற்புதமான ஒரு பருவம். அதை போயிட்டு படிப்பு, வேலைவாய்ப்பு, பிழைப்பு அதை சொல்லிக்கிட்டு லட்சியம்னு சொல்லிக்கிட்டு தள்ளி போடுறாங்க பாருங்கள். அது எவ்வளோ பெரிய ஏமாளித்தனம் அப்படிங்கிறது வந்து இனிவரும் தலைமுறையினர் அந்த அளவுக்கு விழிப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து பிறகு பசங்கிட்ட இந்த மாதிரி மூளை செலவை வேலைகள்லாம் அங்கே நடக்காது. நீ வந்து பின்னாடி படித்தாதான்டா நல்லா இருப்பேன், நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, அல்லது நல்லா செட்டில் ஆகு, அப்புறம் கூட ஓகே. இப்போ முற்றிலும் வந்து பெற்றோர்கள் சொல்கிறத மறுக்க மாட்டாங்க. அப்படின்னா காதலிச்சுக்கிட்டே நான் படிக்கிறேன், ஆனால் காதலை இழக்க நாங்கள் தயாராக இல்லை. கல்யாணத்தை வேணால் அவங்க விருப்பப்படி 25 வயசுலேயே 30 வயசுலேயே வச்சுக்கலாம். அது வரைக்கும் நான் காதலிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதலிக்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அந்த காதலுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஒரு கட்டத்தில் காதலிப்பதற்கே எனக்கு நேரம் பத்தலைங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காதலையும் அனுமதிப்பான், பெற்றோர்களுடைய உணர்வுகளையும் மதிப்பான். அப்படிங்கும்போது காதலிச்சுக்கிட்டே படிப்பான், வேலை செஞ்சுக்கிட்டே காதலிச்சிட்ருப்பான்.
வேலை செஞ்சு முடித்தோடனே காதலிச்ச ஆணையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, எப்பா அவங்க அம்மா பார்த்து சொல்லுவான், அப்பா பார்த்து சொல்லுவான், இப்போ எனக்கு காதலிக்கிறதுக்கே நேரம் பத்தலம்மா, எனக்கு காதல் தான் ரொம்ப முக்கியம். என்னால் நான் ஒரு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படித்தேன்னாக்கா கஷ்டப்பட்டு என்னால் காதலிக்க முடியாது, எனக்கு அதுக்கு டைம் இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து படிப்புக்கான முக்கியத்துவம் வந்து அப்படி தான் குறையும். அன்பு வந்து முதன்மை இடத்தை பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இனி வரப்போகுது. அப்படி இது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எதுக்காக இந்த டாப்பிக்கெல்லாம் பேசுகிறேன்னா, அவங்க வந்து மாமிசம் சாப்பிடுவாங்க. ஏன்னா மனித உணர்வுகளை காதல் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ, மக்கள் மயமாகுதோ, மக்கள் காதலை ஏற்றுக்கொள்ள தயாராகும்போது அப்போ புரிதல் அதிகமாக இருக்கும், அன்பிற்கான புரிதல் அதிகமாக இருக்கும், மனித உயிர்களை ஒருத்தர் நேசிப்பது அதிகமாகும். அப்போ வந்து பிற உயிரினங்களையும் நேசிப்பாங்க. மனித உயிர்கள் வந்து அடிப்படையில் மனித உயிர்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் பிற உயிரினங்களையும் நேசிப்பாங்க. மனித உயிர்கள் ஒருத்தர் அடிமையாக நினைக்கிறாங்க, ஒருத்தவங்களோட மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது பிற உயிரினங்களை மட்டும் நேசிச்சிருவாங்களா என்ன? ஆடு மாடுகளை ஏன் கொள்கிறாங்க? அந்த அளவுக்கு இங்கே மனித உயிர்கள் வந்து ஒருத்தரால் பிறர் அவமதிக்கப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பெண்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, பெண்கள் ஆண்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, பெரியவங்களை சிறியவர்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, சிறியவர்கள் பெரியவங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நம்ம மாமிசம் சாப்பிட்றோம். அதனால தான் இந்த பிற உயிரினங்களோட உணர்வுகளையும் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அதுங்களோட வாழ்க்கை, அதோட அன்பு நமக்கு பெருசாக தெரியலை. அப்போ எப்போ நாம் நம்மளையே புரிஞ்சுக்கிறோமோ, நம்ம மேலே நாம் அன்பு அதிகமாக செலுத்துகிறோமோ, அந்த அன்புக்கு நாம் அடிமையாகிறோமோ, நம்மளால் பிற உயிரினங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கவே முடியாது, வாழவே முடியாது. அது மாதிரி மற்றவங்களும் நம்மளை புரிஞ்சிக்கிட்டே ஆகணும். அப்போம்போது ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. நம்மளையும் மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, நம்மை சார்ந்தவர்கள் நம்மை புரிஞ்சுக்கிறாங்களா, நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா, அப்போ நம்ம ஒரு முக்கியமான ஆளாயிடுறோம். ஏன்னா இப்போ யாரோட உணர்வை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, பெரிய விஐபியானால் தான் அவரோட உணர்வை தான் புரிஞ்சுக்கிறாங்க. சாதாரண மக்களோட உணர்வுகளை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரியான கருத்துக்கெலாம் அதனால தான் பெரிய விஐபி ஆகணும், நீ பெரிய அப்படிங்கிற மாதிரி ஆசை வரும். இப்போ எல்லாருமே எல்லாருடைய உணர்வையும் புரிஞ்சுக்கிறாங்கும் போது நான் எதுக்கு விஐபி ஆகணும்? என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்படிங்கும்போது நான் எதுக்கு பெரிய விஐபியாவோ டாக்டராகவோ இன்ஜினியராகவோ விஞ்ஞானி ஆகணும்? விஞ்ஞானியானா தான் நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்களா? 4 காசு நிறைய பணம் இருந்தால் தான் என்ன புரிஞ்சுப்பீங்களா? அப்படி இல்லைன்னா புரிஞ்சிக்க மாட்டிங்களா? அப்போ நல்லா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாலே ஒரு மற்றவங்க நீ எதுவாகவும் ஆக வேண்டாம், இன்ஜினியராக ஆக வேண்டாம், விஞ்ஞானி ஆக வேண்டாம், ஆனால் நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், உன்னுடைய நட்பு எனக்கு தேவை, உன்னுடைய அன்பு எனக்கு தேவை, உன்னுடைய காதல் எனக்கு தேவை, உன்னுடைய தோழமை எனக்கு தேவை, உன்னுடைய உதவி இந்த குடும்பத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சக மனிதர்கள் ஒருத்தர் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்க விஐபி ஆகிட்டுறாங்க. சக மனிதர்களே ஒருத்தருக்கு விஐபி தான். நம்ம யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறோமோ, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்களா இந்த உலகத்தில், அதுவும் உண்மையாக ரொம்ப தூய்மையாக இருக்கிறாங்களா? அப்படிங்கும்போது நாம் விஐபி ஆகிடுறோம். புரிஞ்சிக்கும் போது தான் இங்கே விஐபிகளை தான் புரிஞ்சுக்கிறாங்க, விஐபியை தான் புரிஞ்சுக்கணும். அவர் வந்தாருன்னா எல்லோரும் வழி விட்டு நிற்கணும். அவருக்கு ஒன்றுன்னா அவர் வந்து ஏதாவது கீழே இறங்கி தரையில் உட்காந்துட்டாருன்னா அது ஒரு நியூஸ் ஆகிடுது. இவ்வளோ எளிமையாக வந்து போகிறாரு, நடந்து போனாலே அது நியூஸ். ஒரு விஐபி வந்து பாருங்கள் தெருவில் இறங்கி நடந்து போகிறார் பாருங்கள் அப்படின்னோடனே அது ஒரு நியூஸு. யாருக்காவது ஒரு பிச்சைக்காரங்களுக்கு 10 ரூபா போட்டார்னா அது ஒரு நியூஸு. அவங்கள தான் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுடைய உணர்வுகள். ஒருத்தரை புரிஞ்சுக்கணுன்னா அவர் பெரிய விஐபியாக இருக்கணும், அவரோட உணர்வு தான் புரிஞ்சுப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த புரிதல் இருக்குல்ல, என்னை மற்றவங்க புரிஞ்சுக்கணுங்கிறக்காகவே நான் விஐபி ஆகணும். அப்போ தான் ஒரு முதலமைச்சர்னால் அவருக்கு தாங்குவாங்க. யார் அங்கேன்னா அவர் சொல்கிற வேலை எல்லாத்தையும் செய்வாங்க. அவருக்கு என்ன தேவை? சாப்பாடு. அவரோட பசி எல்லோரும் புரிஞ்சுப்பான். ஐயோ பசிக்குதா, அப்போ அவருக்கு எதாவது கொடுங்க. அவருக்கு 10 பேர் உணவு கொண்டு கொடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி விஐபிக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல, புரிதல். விஐபியை புரிந்து கொள்கிற இந்த சமூகம் அப்படிங்கிறனால அப்போ எல்லாருமே விஐபி ஆகணும். நான் டாக்டர் ஆகணும், ஏன் இன்ஜினியர் ஆகணும், அப்போ தான் என்னை மதிப்பாங்க, என்னை புரிஞ்சுப்பாங்க. மதிப்பாங்கன்னா என்ன? புரிஞ்சுப்பாங்க. இல்லைனா உனக்கு காசு இல்லைன்னா உன்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, உன்னை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. சரி, அப்படிங்கும்போது இந்த புரிதல் திறன் வந்து எல்லாருக்கும் நடக்கும்போது எல்லாருமே தனக்கான ஒரு வட்டத்தை உருவாக்கிப்பாங்க. தன்னை புரிந்து கொள்கிற ஒரு கூட்டம், நம்பிக்கையான ஒரு கூட்டம், அது குடும்பத்திலிருந்து இயற்கையாகவே இருக்குது. ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கலையா? அப்படின்னா எங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க? சின்ன வயசில் போட்டு அடின்னு அடித்தாங்க, படின்னு போட்டு அடிப்பாங்க, ஒரே சண்டை தான், சச்சரவு தான். எந்த குடும்பம் வந்து அமைதியாக இருந்தது? இல்லவே இல்லை. அப்புறம் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, 3-4 மணிக்கெலாம் குழந்தைய எழுப்பி விடுவாங்க. அப்போ அந்த குழந்தைய அந்த அம்மா புரிஞ்சிக்கல. அப்போது இப்படி இப்போ ஒரு விஐபி அனுப்புகிற அவரை போய் எழுப்புவாங்களா யாராவது? அவர் தூங்கிட்டு இருக்கார், அவராக எழுந்தால் தான் உண்டு.
தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி தான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய விஷயங்கள் வர நாம் பிறரை புரிஞ்சு கொள்வதே கிடையாது. அவங்களுக்கும் உணர்வு இருக்குது, ஆசை இருக்குது, வலிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே இல்லை. பல கோணங்களில் வந்து நம்ம மற்றவங்கள புரிஞ்சிக்காமல் இருந்தோம். உதாரணம், இப்போ பெண்கள்லாம் வந்து கல்யாணம், அதாவது புருஷன் செத்து போயிட்டால் உடன்கட்டை ஏறு, எவ்வளோ பெரிய கொடூரத்தெல்லாம் அன்றைக்கி நிகழ்த்தியிருக்காங்க பாருங்கள். போய் அந்த தீயில போய் அந்த அம்மா ஏறுவாங்க, அதை அவன் பார்த்துக்கிட்டு வேற இருந்திருக்கான் பாருங்கள். கண்ணு காது மூக்கெல்லாம் எரிஞ்சு அவிஞ்சு போய் செத்து கறிக்கிட்டே கீழே விழுற வரைக்கும் அவங்க கொஞ்சம் கூட அவங்களுக்கும் அது வலிக்கும். அது வெறும் காட்சியாக தான் இருந்திருக்கு. ஆக இந்த புரிதல் திறனே கடந்த காலங்களில் இல்லவே இல்லை. அடிமைத்தனம் என்பது அதுதான். அடிமைத்தனம் என்பது புரிதல் இல்லைங்கிறது தான். புரிஞ்சிக்கிற தன்மையே இல்லை என்பது தான் காரணமாக இருக்குது. அதனால தான் வந்து நோய்கள் வந்துச்சு. மாமிச உணவு உண்பதற்கு அதுதான் காரணம். அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, மாமிச உணவுக்கு நீ அடிமையாயிட்ட. அப்போ நீ என்ன பிரச்சனைனா, நீ மற்றவங்கள புரிஞ்சுக்கிட்டன்னா உனக்கு ஆப்பு. புரிஞ்சுக்கிட்டா உன்னால் வந்து மாமிசம் சாப்பிட முடியாது. இப்போ உனக்கு மாமிசம் வேணுமா, நீ மற்றவங்கள புரிஞ்சிக்கணுமா? ஏன்னா நீ அன்பு செலுத்தாத. அன்பு செலுத்தினா உனக்கு மாமிசம் சாப்பிட முடியாதுப்பா. மாமிசம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீ மற்றவங்கள புரிஞ்சுக்கிறியா? புரிஞ்சுக்கிறது தான் அன்பு. அப்போ மற்றவங்கள புரிஞ்சுக்கிறியா, இல்லை அன்பு செலுத்துறியா, அல்லது மாமிச உணவு வேணுமா? உனக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா, மற்றவங்கள புரிஞ்சுக்கிறியா, அன்பு வேணுமா? இந்த மாதிரி கேள்வி எழுது. ரொம்ப குழம்பி போய் மண்டை சுரிஞ்சிக்கிட்டு நடுவில் நிற்கிறாங்க மக்கள். இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படிலாம் கிடைக்காதுப்பா. ஏதாவது ஒன்று தான். ஒன்று நீ மாமிசம் சாப்பிட்டா மற்றவங்கள புரிஞ்சிக்க முடியாது, மற்றவங்கள புரிஞ்சிக்கிட்டால் நீ மாமிசம் சாப்பிட முடியாது. அந்த உணர்வே உனக்கு வந்து கேள்வியாக மாறிடும். நீங்கள் மாமிசம் அது ஒரு சதையை திங்கிறோம் அப்படிங்கிற உணர்வெல்லாம் உனக்கு கேள்விகளெல்லாம் எழ ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இங்கே எந்த அளவுக்கு காதல், அப்போ ஏன் காதலிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்கன்னாங்க. பெண்களை ஏன் ரொம்ப அடிமைப்படுத்துகிறாங்கன்னா, இவனுக்கு மாமிச உணவு மேலே அடிமைத்தனம், அதை திங்கணும். எங்கே பெண்கள்லாம் சுதந்திரமாகி, ஆணு பெண்ணு சுதந்திரமாகி, காதல் மயமாகி, இங்கே அன்பு அதிகமாகி, ஒருத்தர் புரிஞ்சிக்கிற அந்த சூழல் பொதுவானதாக மாறி என்ன ஆகிடும் அப்படின்னா, அப்புறம் வந்து அன்பு பிற உயிரினங்களையும் புரிஞ்சுப்பாங்க, மனுஷங்களை புரிஞ்சுப்பாங்க. மாமிசத்தை திங்க முடியாமல் போயிருமோ, அந்த சுகம் கிடைக்காம போயிருமோ, சிக்கன் பிரியாணியை திங்க முடியாமல் போயிருமோ, மட்டன் பிரியாணியும் பீஃபையும் பன்னிக்கறியும் திங்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு 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 மட்டமான புத்தி தான். அந்த இதுதான் நம்ம இன்றைக்கி இந்த ஆண்களை பெண் சுதந்திரத்தை மறுக்கிறது காரணம், காதலை மறுக்கிறது காரணம். ஏன்னா திங்கிறது தான் அவனுக்கு. திங்கிறதுக்கு போயிட்டு இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திங்கிறது, ஆமாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அது தலைமுறை. அதை நம்ம ஒரு நாய் பாருங்கள், அது சுதந்திரத்தை இழக்குது. சோறு போடுறதுனால தான் அது வீட்டுக்குள்ளேயே அதோடய வாழ்க்கையை முடக்கிறாங்க. அதுக்கு துணை கூட தேவையில்லை. எனக்கு சோறு போட்டால் போதும், நான் வாலாட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளேயே கிடப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல. அந்த மாதிரி தான் வந்து மனித உயிர்களும். நாமளும் நாய் மாதிரி ஒரு உயிர் தான். அதனால் நம்ம வந்து திங்கிறது கூட நம்ம அதுலேருந்து விடுபடுறதுக்கு நமக்கு தலைமுறை தேவைப்படுது. பல தலைமுறைகள் தேவைப்படுது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதனால் ஏற்படுற நோய்களை அனுபவிக்கும் போது இப்போ வந்து இந்த மாமிசம், இந்த மாதிரி முறையற்ற உணவுகள், அப்புறம் பிரியாணி, அப்புறம் வத்த குழம்பு, சாம்பார், பூரி, பரோட்டா, இது சுவையாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது. இது அவ்வளோ அருமையாக இருக்குது. கனவு, நாளைக்கு போய் அதை சாப்பிட்ணும், பரோட்டா சாப்பிட்ணும், விருதுநகர் பரோட்டா சாப்பிட்ணும், அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு. ஆனால் அதனால் ஏற்படுற அந்த மாதிரி மனித உடல் உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியாது. உனக்கு எது வேணும்? பிரியாணி வேணுமா, அல்லது வந்து அன்பு வேணுமா, புரிதல் வேணுமா? அப்போ புரிஞ்சுக்கிட்டாக்கா ஒரு நாள் பிரியாணி, மாமிசத்தை நீ வெறுத்துருவ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தம். அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து அப்புறம் வந்து இந்த மாதிரி மாமிசத்தெல்லாம் சாப்பிட்றது, அப்புறம் சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடம்புக்கு நோய் ஏற்படுத்துகிற உணவுகள் சாப்பிடும்போது உடம்புல நோய் ஏற்பட்டு அவஸ்தைப்படுறாங்க. அதாவது நோய் ஏற்படுத்துகிற வலி இருக்குல்ல, அது வந்து என்னென்னா அதோட தன்மையே என்னென்னாக்கா, நீங்கள் மாமிச உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதுக்கு அதை இன்னொரு வகையில் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ மாமிச உணவு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வத்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாம்பார் சாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தயிர் சாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறல்ல, அதுக்கு இன்னொரு விளக்கம் தரேன். அது எந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு சுகர் பேஷண்ட்டு நான் வந்து மாத்திரை போடலன்னா தலை கிறுகிறுன்னு சுற்றுது பாருங்கள், ஊசி போட்டால் தான் எனக்கு இன்றைக்கி வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் ஒன்று தான்.
ஏன்னா பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறிய, லெக் பீஸ் வேணும் அப்படின்னு சண்டை போடுறல, அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்கிறேன். ஒரு இன்சுலின் ஊசி போடலன்னா அவருக்கு தலை கிறுகிறுன்னு சுற்றும். அவரால் உலகமே சுற்றிக்கிட்டு வரும், அந்த பூமி சுற்றுறதை அவர் கண்ணால் பார்ப்பார். அந்த மாதிரி இருக்கும். அது ரெண்டும் ஒன்று தான். இந்த ஆசையும் அந்த அந்த அதனால் வந்தது தான். இந்த பிரியாணியை உனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஆசையினால தான் அவருக்கு இன்றைக்கி தலை கிறுகிறுன்னு சுற்றுது. ஆக அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு நோயோட வலி தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுல உங்களுக்கு இருக்கிற அந்த அடிமைத்தனத்துலேருந்து நீங்கள் விடுபடணுன்னா தலை கிறுகிறுன்னு சுற்றணும். சுகர்னால் புற்றுநோய் உடம்பெல்லாம் எரியும். அப்படி அந்த புற்றுநோயால் கீமோதெரப்பி கொடுத்துட்டு உடம்பெல்லாம் அப்படி ரத்தம் மின்சாரம் பாய்ச்சுவாங்க, சிகிச்சை செய்வாங்க. அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கிறக்காக மின்சாரம் பாய்ச்சி அந்த உடம்பெல்லாம் வெந்து போய் சிகிச்சை செஞ்சு அந்த கொடுமை இருக்குல்ல, அது இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளால் சாப்பிட்டு தான், இந்த மாமிசம் சாப்பிட்டு தான். அப்போ தான் இவ்வளோ துன்பம் கொடுத்து தான், இவ்வளோ அந்த நோய்கள் இந்த அளவுக்கு துன்பத்தை கொடுத்து தான் நீங்கள் அந்த மாமிச உணவுலேருந்துலாம் ஐயோ சாமி எனக்கு இந்த துன்பத்திலேருந்து விடுபட்டால் போதும், நோய்களினால் ஏற்படுகிற துன்பத்திலேருந்து விடுபட்டால் போதும், நான் அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன், பாகற்காய் ஜூஸ் அடித்து கூட ஒரு குடிச்சிருவேன், பச்சையாக கூட கடிச்சு சாப்பிட்ருவேன், எனக்கு இந்த நோய்கள்லேருந்து விடுபட்டால் போதும்யா, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ மாமிசம் சாப்பிடக்கூடாது, அப்போ தான் நீ நோயிலேருந்து விடுபடுவேன், ஓகேவா? ஓகே சத்தியம், உடனே அந்த மாமிசம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் அப்போ நீ உயிர்களை நேசிக்கணும், பரவாயில்லையா? கண்டிப்பாக அதை நான் பண்ணிடுறேங்க. உயிர்களை நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், சமமாக மதிக்கணும், எல்லாரையும் மதிக்கிறேங்க, எனக்கு நோய் குணமானா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறுதிமொழி கேட்குது. நோயாளிகள்கிட்ட தான் இந்த உறுதிமொழியவே கேட்குது. எது? இயற்கை கேட்குது. நீ எல்லாத்தையும் மதிப்பியா? ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணுவியா? இந்த மாதிரி மாமிசத்தை சாப்பிடுவியா? இந்த மாதிரி துன்பத்தை பண்ணுவியா? மற்றவங்களை அடிமைப்படுத்துவியா? பெண்களை அடிமைப்படுத்துவியா? ஆண்களை அடிமைப்படுத்துவியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கை நம்மக்கிட்ட உறுதிமொழி வாங்குது. தண்டனை கொடுத்து அடி நோய் என்கிற அந்த பிரம்பால் அடி வெள்ளாசி தள்ளிடுச்சு, பின்னி பெடல் எடுத்துச்சு, அப்படியே மூக்கில் டுமுக்குன்னு ஒரு குத்து, டமால்னு குத்து, குனிய விட மாட்டேங்குது, அடியில் வச்சு நாடியில் ஒரு குத்து, நங்குன்னு குனியை வச்சு முதுகில் நங்குன்னு குத்து. ஐயோ முடியலை சாமி, இந்த நோயிலேருந்து என்னால் விடுபட்டால் போதும், நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அதுக்கே 2-3 தலைமுறை அடி. எப்போ சாப்பிட அதாவது எப்போ மாமிச உணவுலாம் சாப்பிட ஆரம்பித்தாங்களோ, எப்போ உப்பு கலந்த உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்தே நோய் தான். அந்த நோய்கள் தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் அதுலேருந்து தான் மக்கள் இப்போ என்னங்கன்னா எனக்கு விடுபட்டால் போதுங்க, ஆரோக்கியமாக இருந்தாலே போதும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்டுட்டு இருந்துக்கிடுவோங்க, எனக்கு நோய் மட்டும் வேண்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பின்வாங்குகிறோம். அப்புறம் வெறும் நோய் மட்டுமா, அப்புறம் போர், ஒருத்தர் குத்திட்டு சாப்பிட்றாங்களா, சண்டை போட்டு சாப்பிட்றாங்களா, இதுவும் நோய் தான். இதுவும் நோயினால் ஏற்பட்டது தாங்க. குற்ற உணர்வு தான் நோய்களுக்கு காரணம். குற்றம் செய்கின்ற அந்த ஆர்வம், குற்றம் செய்கின்ற அந்த கனவுகள், கற்பனைகள், நான் இந்த உலகத்தையே என் ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்துடணும், நாளைக்கு போகிறோம் அந்த நாட்டில் இருக்கிற வீரர்களை அடித்து துவம்சம் பண்ணுறோம், குத்தி கிழிக்கிறோம், கொன்று போடுறோம், அந்த நாட்டை வெற்றி பெற்றுட்டு வெற்றி வீரர்களாக நம்ம நாட்டுக்கு திரும்புகிறோம் அப்படின்னு அந்த கனவு காண்றாங்க பாருங்கள், அந்த குற்றம், அதுதான் நோய்களுக்கு காரணம். ஏன்னா அதுவே அடிப்படையில் என்னென்னா நீங்கள் மற்றவங்கள புரிஞ்சிக்கல, மனித உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டீங்க, மறுக்கிறீங்கல்ல, அதனால தான் அந்த போர் வரியே ஏற்படுது, அந்த கொலைவெறி. மனித உயிர்களை புரிந்து கொண்டால் உங்களுக்கு கொலைவெறி ஏற்படாது, புரிஞ்சு கொள்ள மறுத்துட்டிங்கன்னா கொலைவெறி வந்துடும். அதனால தான் இந்த போர்லாம் வருது, சண்டை வருது, எல்லாமே ஏன் நடக்குது, கற்பழிப்பு, இந்த மாதிரி குற்றங்கள் செய்கிற உணர்வுகள் தான் உங்களுக்கு நோய்களுக்கே காரணம். ஆக மாமிச உணவுங்கிற உண்பது ஒரு குற்றம், அந்த குற்றம் தான் நோய்களுக்கே காரணம். அதனால் நீங்கள் அதுலேருந்து விடுபட்டே ஆகணும், வேறு வழியே கிடையாது. மனித உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும், உடல் உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். புரிஞ்சுக்கிடும்போது மாமிச உணவு மீது உள்ள அந்த வெறுப்பு வளர்ந்துக்கிட்டே போகும். மாமிச உணவு உண்ண மாட்டீங்க, உணவில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. உங்களுக்குன்னு இயற்கை விதிக்கப்பட்டிருக்கு, இதைத்தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடு மாட்டுக்கெல்லாம் ஏன் புல்லை மட்டும் சாப்பிடுது அப்படின்னா, அவைகள் ஏன் அவைகளுக்கு ஒரு கோழி குஞ்சை கடித்து சாப்பிட தெரியாதா, ஒரு மற்ற உயிரினங்களை பிடிச்சி சாப்பிட தெரியாதா? அது அது அப்படி சாப்பிட்டா அதுக்கு குற்றம். பிற உயிரினங்களை அது புல்லு தான் திங்கணும், அதுதான் நியாயம். அதே மாதிரி சிங்கம் புலி புல்லை தின்னுதுன்னா அது குற்றம், சிங்கம் புலிக்கு குற்றம். சிறுத்தைகளுக்கு அது குற்றம், புல்லை தின்றால். அவைகளுக்கு எது குற்றம் தான் அவைகளுடைய இயல்பு. அவைகள் குற்றம் கிடையாது. சிங்கம் புலிக்கு புல்லை தின்னா குற்றம் கிடையாது, குற்றம் இல்லைன்னு ஆகிடும். புல்லை திங்கிறது குற்றம் இல்லை, அல்ல புல்லின் பார்வையில் அது குற்றமாக இருக்கும்.
ஒரு பொருட்களோட பார்வையில் அது குற்றம். அந்த மாதிரி தான் அதை பார்க்கணும். பொருட்களுக்கு வந்து நம்மளை பிடிச்சி சாப்பிட்றாங்களே இந்த ஆடு மாடுகள், அதனால் இவங்க ஒரு பொருட்கள் வந்து இந்த ஆடு மாடுகளை குற்றவாளிகளை பார்க்கணும். நம்மளை வந்து பழங்களை பறித்து சாப்பிட்றோம், காய்களை பறித்து சாப்பிட்றோம், இலைத்தழைகளை பறித்து சாப்பிட்றோம், தாவரங்கள் நம்மளை வந்து குற்றவாளியாக பார்க்கும். ஆக வந்து குற்றம் என்பது வந்து நாம் குற்றவாளிகள் என்பது நம்ம யாராக இருக்கோம், தாவர உண்ணியா மாமிச உண்ணியா, நாம் எதை சாப்பிடுகிறோம் அதன் பார்வையிலேருந்து நம்ம குற்றம். நாம் வந்து இயற்கை விதிமுறைப்படி நாம் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது. அந்த மாமிசம் சாப்பிட்டா நாம் குற்றவாளி. அந்த குற்ற உணர்வு தான் இது மாதிரி நிறைய குற்றம். இந்த மாமிச உணவு திங்கிறது, நோய்கள் ஏற்படுறது, நோயினால் அது கொலவரினால் தான், உடல் உணர்வில் புரிஞ்சிக்கவே முடியாதனால தான் நோய் ஏற்படுது. உடல் உணர்வில் புரிஞ்சிக்க முடியாதனால தான், புரிந்து கொள்ள மறுத்ததால் தான் நீங்கள் வந்து நீங்கள் போர் செஞ்சீங்க. ஆக இந்த போர், குற்றங்கள், நோய்கள் இது எல்லாமே ஒரு கூட்டு குடும்பம். இந்த திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பலாத்காரம், போர் இது எல்லாம், அடிமைப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இது எல்லாமே என்னன்னாக்கா பெண் அடிமைத்தனம், ஆணாதிக்கம், ஆண் சர்வாதிகாரம், இது எல்லாமே ஒரே கூட்டு குடும்பம். ஒரே அண்ணன் தம்பி. இவங்கெல்லாம் எல்லாருமே அண்ணன் தம்பி. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற உணவு, மாமிச உணவு, இது எல்லாமே ஒரே கூட்டு குடும்பம், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அப்போ நாம் வந்து இந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அதாவது இந்த மாதிரி கொலைவெறி கூட்டு குடும்பம் இருக்குல்ல, இவங்க வந்து போர், நோய்கள், இந்த கூட்டு குடும்பத்தில் உள்ளவங்களோட அடிப்படை என்னென்னா, இவங்க மற்றவங்கள புரிஞ்சிக்கூடாது, மனித உயிர்களை புரிஞ்சிக்கூடாது, அன்பு செலுத்தக்கூடாது, மற்றவங்கள அடிமைப்படுத்தும். இந்த புரிதல் தான் இந்த கூட்டு குடும்பம் உருவாக்கவே காரணம். எப்போ மனித உயிர்கள் மற்றவங்கள புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ சக உயிரினங்களையும் புரிஞ்சுப்பாங்க, மனித வாழ்வில் அமைதி ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கூட்டு குடும்பம் அழிய ஆரம்பிச்சிடும். இந்த கொலைவெறி கூட்டு குடும்பம் இருக்குல்ல, இது அழிய ஆரம்பித்து இன்னொரு கூட்டு குடும்பம் வரும். மற்றவங்களை புரிஞ்சுக்கிறத அடிப்படையாக கொண்ட ஒரு கூட்டு குடும்பம் அங்கே உருவாக ஆரம்பிக்கும். ஆக இதுதான். அதனால் மற்றவங்களை புரிஞ்சிக்கும் போது நம்ம மாமிச உணவு உண்ண மாட்டோம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் மாமிசம் உண்ண மாட்டாங்க என்பதற்கு இதான் அடிப்படை. உப்பும் இல்லை, உப்போட தேவையே உணர மாட்டாங்க. எப்போ அன்பு அதிகமாகிடுச்சோ, எப்போ நமக்கு ஆரோக்கியம்தான் முக்கியமோ, மற்றவங்கள புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு முக்கியமோ, அப்போ நம்ம வந்து உப்பெல்லாம் தேட மாட்டோம். உப்புங்கிறது கடற்கரையில் வாழ்ந்தால் கூட நம்ம உப்பு பயன்படுத்தி உணவை சமைக்க மாட்டோம். ஏன்னா உப்பு பயன்படுத்தி நீங்கள் உணவை சமைச்சிங்கன்னா உங்களுக்கு சுய சிந்தனை இருக்காது. நமக்கு ஏன் உண்மைகள் தெரியவே மாட்டேங்குது, இந்த இயற்கையை புரிஞ்சிக்கவே முடியல, ஏன் மூட நம்பிக்கைகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னா, மூளை ஒழுங்காக வேலை செய்ய தப்பாக புரிஞ்சிக்கும். இந்த உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு தவறான புரிதல் தான் ஏற்படும். நம்ம விண்வெளி, பூமி உருண்டை, விண்வெளிக்கே போகிறாங்களே, அப்போ இது வந்து அறிவு இல்லையா அப்படின்னு கேட்குறோம். இது முட்டாள்தனம். விண்வெளிக்கு போகிறது இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளால் சாப்பிடுகிற ஒரு மூடத்தனம். விண்வெளிக்கே உன்னை யார் போக சொன்னால்? பூமி நிலவில் என்ன இருக்குன்னு நாம் தெரிஞ்சிக்க வேண்டாமா? அதனால தான் அங்கே போகிறோம். இது வந்து அறிவு இல்லையா? இதுதான் முட்டாள்தனம். நீ இங்கேருந்தே யோகிக்கலாமே. அது உருண்டை, அங்கே உயிரினங்கள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நீ உண்மையாக துல்லியமாக கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிற? அது ஒரு யூகமாகவே விட்டுரு. இப்போது நிலவில் வந்து உயிர்கள் வாழலைங்கிறது உறுதியாக தெரியுமா? எங்கேயா கூட அதற்கான சூழ்நிலை இருக்கலாம்ல. இன்னும் நீ முழுமையாக அங்கே ஒன்றும் பெரிய ஆராய்ச்சி பண்ணலை தானே. அப்போ நம்ம அப்படி பண்ணாத போது அதனால் நமக்கு என்ன கேடு வந்தது? அங்கே ஒருவேளை உயிர்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். உயிர் வாழ்ந்துட்டா நீ என்ன மாறிட போகிற? ஒன்றும் ஆக போகல. நீ ஏன் அங்கே போயிட்டுருக்க? அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுற. உனக்கு என்னென்னா, அங்கே ஏதாவது தனிமம் கிடச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து விற்று காசு பண்ணலாம். நிலவில் ஏதாவது அபூர்வமான அரிதான தனிமங்கள் ஏதாவது கிடச்சினாக்கா அங்கேருந்து அது சுரங்கப்பாதை எடுத்து இங்கேருந்து மக்களை அனுப்பி ஏதாவது சுவாசிக்கிறதுக்கு ஏதாவது ஆக்சிஜன்லாம் மாட்டி நிறைய அந்த தனிமங்கள், தங்கமோ வைரமோ என்ன வேணாலும் இருக்கலாம், அதை எடுத்து நோண்டிட்டு வந்து, அல்லது வந்து வித்தியாசமான கனிமங்கள் அதை எடுத்து நோண்டிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். அதான் உன்னுடைய நோக்கமே தவிர மற்றபடி உண்மையை தெரிஞ்சுக்கிறக்காக நீ அங்கே போகல. பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீ வந்து அறிவியலை பயன்படுத்துகிற. புரியுதுங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். விபச்சாரமும் பண்ணுவேன், கொலை கூட பண்ணுவேன், கொலையும் பண்ணுவேன், விபச்சாரமும் பண்ணுவேன். அப்புறம் பணம் சம்பாதிக்கிறக்காக மத மூட நம்பிக்கைகளையும் வளர்த்துட்டு போ. உனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எது உதவியாக இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ நீ அதை செய்வேன். பணம் சம்பாதிக்கிறக்காக தான் நீ அறிவியலை பயன்படுத்துகிற ஒழிஞ்சு உண்மையில் கண்டுபிடிச்சி நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அது நல்லது. உண்மைகள் உனக்கு வந்து வியாபாரம் செய்வதற்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மூட நம்பிக்கைகளை வச்சு கொஞ்சம் தான் பணம் சம்பாதிக்க முடியும், அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் வந்து ஒரு அறிவியலை பயன்படுத்தி நீ நல்லா பணம் சம்பாதிக்கலாம். அதனால தான் உனக்கு அறிவியல் மீது உள்ள மோகம். மற்றபடி உண்மை மீது உனக்கு மோகம் இல்லை. ஏன்னா அப்படியும் நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக அறிவியலை தேடி போகிறல, அந்த அறிவியல் வந்து உண்மை கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீ ஒரு அறிவியலை பயன்படுத்துகிறல, அந்த அறிவியல் உண்மை கிடையாது, அது பொய். அது வந்து மூட நம்பிக்கை. அதுதான் மூட நம்பிக்கை. அது அறிவியல், பகுத்தறிவு கிடையாது.
நீ வந்து உண்மையிலே நிலவில் என்ன இருக்குது, பூமி உருண்டையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீ இங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பூமி உருண்டையா, அதை வந்து நீ விண்வெளியில் போய் பார்த்தா தான் பூமி உருண்டைங்கிறது. அது நீ வியாபாரத்துக்கு அதன் மூலம் ஏதாவது பணம் சம்பாதிக்க முடியுமா? ஏன்னா பணம் இருந்தால் தான் நீ அங்கேயே போக முடியும், அந்த ஆராய்ச்சியை நடத்த முடியும். ஆக இதெல்லாம் பணம் சார்ந்த ஒரு ஒப்பந்த நடைமுறைகள். அப்படி தான் தவிர பணத்துக்காக தான் அறிவியலை தெரிஞ்சுக்க தவிர உனக்கு அறிவியலை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம்லாம் உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பணத்தை தருவதாக இருந்தால் அதனால நீ அறிவியலை பயன்படுத்திக்கிற, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். நம்ம வந்து இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை வந்து ஒரு மூட நம்பிக்கை தான், இயந்திர அறிவியல். இந்த மூட நம்பிக்கை இருந்தால் தான் இங்கே வாழ முடியும். மூட நம்பிக்கை தான் இயந்திர அறிவியல் உலகின் அடிப்படையே. அதனால் நீங்கள் வந்து பகுத்தறிவாக வாழ்கிறது, இது எல்லாமே இங்கே வந்து சும்மா அதுவும் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் இருக்குது.